உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மீண்டு வருவதற்கான, உங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூலை மாதம். உங்கள் மனசில் கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம். மிகப்பெரிய என்ன சொல்லணும்னா அதிசயம்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த ஒரு 4 வருட காலமாக நீங்கள் யாரை ரொம்ப 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 நம்பி இவங்க தான் நம்முடைய அடுத்த ஸ்டெப்புக்கு உதவி பண்ணுவாங்க, இவங்க தான் நம்ம லைஃபோட பார்ட்னர், இவங்க தான் நம்ம லைஃபே அப்படின்னு நினச்சிங்களோ, அதுபோல் யாருக்கு ரொம்ப உதவி செஞ்சு அவங்க மேன்மை அடையணும், மேலே வரணும் தூக்கி விட்டீங்களோ அவர்கள் மூலமாக மட்டுமே உங்களால் இப்போ முடியலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்தது உண்மை என்றால், இனிமேல் நடக்க போகிற விஷயங்களும் உண்மை. புரியுதா? சும்மா மானை தேனே பொன்மானையெல்லாம் கிடையாது. இது நடந்துச்சுன்னா இது நடக்கும், இது எழுதி வச்சுக்கும். அப்போ என்ன நடக்க போகுது, இந்த கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் மாறப்போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதத்தில் இருக்க போகுது. இந்த கணவன் மனைவி உறவில் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற கிடையாது. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள்கிட்ட சொல்லி அப்பாட்ட சொல்கிறது, குழந்தைகள்கிட்ட சொல்லி அம்மாட்ட சொல்கிறது, இப்படி செயல்படுத்தக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. இதில் மீனராசி சில நபர்கள் குழந்தை இல்லைங்க, கல்யாணம் முடிச்சிட்டோங்க, கல்யாணம் முடிச்ச 2 மாதத்துலேருந்தே எனக்கு நானே தலையில் தூக்கி பாரத்தை வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களுக்கு கூட என்ன பண்ணாங்க, நீங்கள் ரியலாக பாசத்தோடு இருக்காண்டி என்ன பண்ணி விட்டு கொடுத்து போனீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, உங்களை அழுத்தம் கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து, உங்களை எந்த அளவுக்குலாம் காயப்படுத்தணுமோ, எந்த அளவுக்குலாம் சில வார்த்தைகளை நீங்கள் கேட்கவே இல்லையோ அத்தனை விதமான வார்த்தைகளையும் நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க. அப்போ இதை ஃபுல்லாக மாற்றி அமைத்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையை அற்புதமான ஒரு செயல்பாடாக, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த ஜூலை மாதம் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான மாதம். மனசில் உள்ள வலியும் வேதனையும் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற மீனராசிக்காரங்க வலியும் வேதனையும் குறைந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படைய போகுதுங்கிறது உண்மை. இவ்வளோ நன்மை கிடைக்குதா சார், உண்மையிலே கிடைச்சிருமா? அதுதான் முதலே சொன்னேன். ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்தது உண்மை என்றால் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜூலை மாதத்துலேயும் உங்களுடைய செயல்பாடு உறுதியாக இருக்கும். உங்களை எங்கே நிராகரித்தாங்களோ, எங்கே அவமானப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் கூட்டு சதி செஞ்சாங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் சரியான ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு
உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும். அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலகும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் உள்ள தடை விலகும். அதே போல் வந்து வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தப்பே பண்ணலை, ஆனால் உங்களை தப்பு பண்ண மாதிரி சித்தரிச்சிட்டாங்க, உங்களை நிம்மதியாக தூங்கவே விடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நிம்மதியாக தூங்கவே விடலன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயங்கள், அழுத்தங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள், அதே போல் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளை கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், உங்களுடைய 6ஆம் இடத்துல யார் இருக்கா? கேது பகவான் இருக்கார். அப்போ இந்த சுப விரய செலவுக்காக கடன் வாங்கினீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அதே போல் ஆடம்பர செலவுக்காக அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு லோன் வாங்கி எதையா ஒன்று செஞ்சிடும் அப்படின்னு ஆடம்பர செலவுக்காக கடன் இந்த வட்டம் வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. புரியுதா? ஸோ அப்போ கவனமாக இருங்க. அப்போ சுப விரைய செலவுக்காக வாங்கலாமா சார்? கட்டாயமாக வாங்கலாம். வாங்கினதை என்ன பண்ணுவீங்க? விரைவில் முடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. அதே இந்த 2 விஷயம் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ நான் சொன்ன முதல் விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, கவனமாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை, பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை நடத்தி வெற்றி பெற்று உங்களுடைய பேரும் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கான செயல்பாடும் மிகப்பெரிய அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஜூலை மாதம் உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருது அவரில். தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ.